சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வருங்கால திட்டம் என்ன, மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவாரா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதிமுகவில் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறியது அரசியல் வட்டாரத்தில் பல விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள தனது அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்குமாறு தன்னை வற்புறுத்தியதால் தான் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்திதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டதற்கான காரணத்தையும் கூறினார். பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யாரு சொன்னது? எடுத்துனை கேட்டாரு. என்னை நிக்கணும்னு சொன்னாலும் வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால வரும், அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னை வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல, அரசியல் நாகரிகம் நான் சொல்லல. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு, எங்க மறுமனையை கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான். வருங்கால திட்டம் என்ன என்ற கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்படுறது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கேன். அமித்ஷாவை தான் சந்தித்த போது திமுக ஜெயிக்கும் என அமித்ஷாவை கூறியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அவங்க அந்த அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணியா இருக்கு. உறுதியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குது, எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. ஐயா, நான் இணைந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சின்னம்மா கூட்டா வருவாங்க, டிடிஏ கூட்டா வருவாங்க, எடப்பாடியை கூட்டா வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டா வருவாங்க. நான் இப்ப வந்திருக்கேன் நீங்க கூட்டனால. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம் ஜி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவாரு, திரும்ப நான் பிரசுரத்துக்கு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் போய் வரந்திருக்கு போனாரு. அவர் சொன்னாரு, கேட்கல. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார் மதியார் வாசலை போ. போடி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார்.